சைபர் தாக்குதலிலிருந்து மக்களை பாதுகாக்க புதிய சட்டம் அவசியம். ஜனாதிபதி தெரிவிப்பு. நாட்டில் மின்வெட்டு தொடர்பில் நாளை தீர்மானம். யாழ் தையிட்டியில் தொடரும் 2ஆம் நாள் போராட்டம். ஆளுநர் அற்ப பதவிக்காக தமிழ் மக்களை அடகு வைக்க வேண்டாம். சுகாஸ் குற்றச்சாட்டு. நாசகார செயலில் ஈடுபட்டுவிட்டு தொப்புள் கொடி உறவுகள் என கூறுவதில் பயனில்லை. ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவிப்பு. தேசிய கண் வைத்தியசாலை பிரதி பணிப்பாளருக்கு அச்சுறுத்தல். முன்னாள் MP திலீபன் இந்தியாவில் கைது. போலீஸ் அதிகாரியின் காதை கடித்த திருடன் மடக்கி பிடித்த போலீசார். யூடியூப் அலைவரிசைக்கு எதிராக நீதிமன்றத்தை நாடிய முன்னாள் MP. எமது ஆட்சியில் மின் துண்டிப்புக்கு மின்சார சபையின் உயர் அதிகாரியே காரணம். சட்ட நடவடிக்கை எடுக்க கோட்டா இணங்கவில்லை. காமினி லொக்குகே தெரிவிப்பு. புறக்கோட்டை களஞ்சிய சாலையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 3000 அரிசி மூடைகள் கைப்பற்றல். நாட்டில் நாளை மின்வெட்டு அமல்படுத்தப்படுமா என்பது தொடர்பில் நாளை காலை அறிக்கை வெளியிட உள்ளதாக இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது. நுரச்சோலை அனல் மின் நிலையத்தை புனரமைக்கும் பணிகள் தற்போது இடம்பெற்று வரும் நிலையில் மேலும் மின்வெட்டு அமல்படுத்தப்படுமா இல்லையா என்பது தொடர்பில் இறுதி தீர்மானம் இதன்போது எட்டப்படும் என இலங்கை மின்சார சபையின் பேச்சாளர் தம்மிக்க விலமரத்ன குறிப்பிட்டுள்ளார். ஞாயிற்றுக்கிழமை நாடளாவிய ரீதியில் ஏற்பட்ட மின்தடையை மீட்டெடுக்கும் வேளையில் நுரச்சோலை அனல் மின் உற்பத்தி நிலையத்தில் ஏற்பட்ட பிரச்சினையின் விளைவாக திங்கட்கிழமை செவ்வாய் ஆகிய 2 தினங்களில் நாடளாவிய ரீதியில் சுழற்சி மின்வெட்டை அமல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அதன்படி பிற்பகல் 3:30 மணி தொடக்கம் இரவு 9:30 மணி வரையான காலப்பகுதியில் சுழற்சி முறையில் நாடளாவிய ரீதியில் ஒவ்வொரு பகுதிகளிலும் 90 நிமிட மின்வெட்டினை அமல்படுத்த தீர்மானிக்கப்பட்டது. எவ்வாறாயினும் கிடைக்கக்கூடிய உற்பத்தி திறனுடன் பௌர்ணமி தின குறைந்த தேவையை பூர்த்தி செய்ய முடியும் என்பதால் இன்று மின்வெட்டு இடம்பெறாது என இலங்கை மின்சார சபை நேற்று உறுதிப்படுத்தி இருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. சைபர் தாக்குதலில் இருந்து மக்களை பாதுகாக்க புதிய சட்டம் அவசியம் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். ஐக்கிய அரபு ராச்சியத்திற்கு விஜய் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி அங்கு நடைபெற்று வரும் சர்வதேச அரசு உச்சி மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இதன்போது உலகில் எந்த நாட்டில் இடம்பெறும் சம்பவங்கள் தொடர்பான அக்கறையும் அதன் மீதான தாக்கமும் எமது நாட்டு மக்களுக்கு என்றும் இருக்கும் எனவும் எமது மக்கள் பண்பாடுகளுக்கு ஆதரவு வழங்குவதோடு மாற்றத்தை விரும்பும் ஒரு சமூக அமைப்பாகவும் காணப்படுகிறார்கள் எனவும் உலகிலேயே அதிக கண்தானம் செய்யும் நாடு என்ன என்று இணையத்தில் நீங்கள் தேடினால் இலங்கையின் பேர்தான் பதிலாக வரும் எனவும் தெரிவித்துள்ளார். அத்துடன் நாடுகளுக்கிடையிலும் பிராந்தியங்களுக்கு இடையிலும் உலகளாவிய ரீதியாகவும் தான் பல்வேறு நெருக்கடிகளுக்கு முகம் கொடுத்து வருவதாகவும் இந்த சவால்களுக்கு ஒன்றிணைந்து முகம் கொடுக்க வேண்டும் என்பதுதான் நோக்கமாகும் எனவும் வறுமையான நாடுகளில் 60% நாடுகள் இன்று கடன் சுமைக்கு உள்ளாகியுள்ளன எனவும் தெரிவித்துள்ளார். மேலும் சர்வதேச நாடுகளுடன் செய்து கொள்ளப்படும் ஒப்பந்தங்களுடன் வளர்ந்து வரும் உலகுக்கு ஏற்ற வகையில் முதலீடுகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் லஞ்ச ஊழல் இல்லாத ஒரு ஆட்சியை நோக்கி தாம் பயணித்துக் கொண்டிருப்பதாகவும் எமது நாட்டுக்கு சுற்றுலா மேற்கொண்டால் எமது நாட்டை சூழ உள்ள கடலை பார்த்து நீங்கள் ஆச்சரியப்படக்கூடும் எனவும் தெரிவித்துள்ளார். அத்தோடு டிஜிட்டல் புரட்சியை ஏற்படுத்த தாம் நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் துப்பாக்கி தோட்டா மற்றும் விமானத்தில் வெடிக்கும் வெடிகுண்டை விடவும் சமகாலத்தில் சைபர் தாக்குதலால் அதிக அழிவுகள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன எனவும் ஆயுதம் தாங்கிய யுத்தங்களிலிருந்து மக்களை பாதுகாக்க சர்வதேச ரீதியாக சட்ட திட்டங்கள் காணப்பட்டாலும் சைபர் யுத்தங்களிலிருந்து மக்களை காக்க எந்த ஒரு சட்டமும் கிடையாது எனவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். மேலும் இதனால் சைபர் தாக்குதலில் இருந்து பாதுகாத்துக் கொள்ள பலம் வாய்ந்த சட்ட கட்டமைப்பு ஒன்று அவசியமாகும் எனவும் ஒரு வருடத்திற்கு மேலாக நீடித்த வைரஸ் தாக்குதலால் வல்லரசு நாடுகள் முதல் வறுமையான நாடுகள் வரை பாதிக்கப்பட்டதை நாம் மறந்துவிடக் கூடாது எனவும் இந்த நிலையில் 2022ஆம் ஆண்டிலிருந்து மீண்டும் பல நோய்கள் பரவ ஆரம்பித்துள்ளன எனவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். அத்துடன் புற்றுநோய் என்பது மனிதனுக்கு பெரும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தியுள்ளது எனவும் உலகளாவிய ரீதியாக மில்லியன் கணக்கான மக்கள் இதனால் பாதிக்கப்பட்டு வாழ்வுக்கும் மரணத்திற்கும் இடையில் போராடி வருகின்றார்கள் எனவும் தாம் பல்வேறு நாடுகளை பிரதிநிதித்துவப்படுத்தினாலும் சகோதரத்துவத்துடன் வாழ பழக வேண்டும் எனவும் ஜனாதிபதி மேலும் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் தையிட்டியில் அமைந்துள்ள திஸ்ஸ ரஜமகா விகாரை மற்றும் அதனை சூழ உள்ள தமது காணிகளை மீள கையளிக்க கோரி முன்னெடுக்கப்படும் போராட்டம் 2வது நாளாக இன்றைய தினம் தொடர்கிறது.
காணி உரிமையாளர்களால் முன்னெடுக்கப்படும் இப்போராட்டத்தில் அரசியல் கட்சிகளின் ஆதரவாளர்கள் பலரும் கலந்து கொண்டுள்ளனர். பௌத்தம் உன்மதம் வழிபடு, தையிட்டி என்மண் வழிபடு, சட்டவிரோத விகாரை கட்டுமானத்தை உடனடியாக அகற்று, கட்டமைக்கப்பட்ட இன அழிப்பை நிறுத்து போன்ற வாசகங்கள் குறிப்பிடப்பட்ட பதாதைகளை ஏந்தியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதேவேளை போராட்டம் இடம்பெறும் பகுதிக்கு அருகில் பெருமளவான போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். இதில் காணியின் உரிமையாளர்கள், தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், செயலாளர் செல்வராஜா கஜேந்திரன், ஊடக பேச்சாளர் கனகரத்னம் சுகாஸ், இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன், வேலன் சுவாமிகள், ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் உறுப்பினர்கள், ஐக்கிய தேசிய கட்சியின் யாழ் அமைப்பாளர் டேவிட் நவரத்னராஜா, வலிந்து காணாமலாக்கப்பட்டோரது உறவுகள் சங்கத்தினர், பல்கலைக்கழக மாணவர்கள், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பினர், சமூக மட்ட அமைப்பினர், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். சட்டவிரோத தையிட்டி விகாரையை வடமாகாண ஆளுநர் தனது அற்ப பதவிக்காக தமிழ் மக்களின் உணர்வுகளையும் உரிமைகளையும் அடகு வைக்க வேண்டாம் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஊடக பேச்சாளரும் சட்டத்தரணியுமான கனகரட்னம் சுகாஸ் தெரிவித்தார். வலிவடக்கு தையிட்டியில் அமைந்துள்ள சட்டவிரோத திஸ்ஸ விகாரை அகற்றுமாறு இன்று இடம்பெற்ற போராட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், வடமாகாண ஆளுநர் தனது பதவியை தக்க வைப்பதற்கும் எதிர்காலத்தில் பதவிகளை எதிர்பார்ப்பதற்கும் தையிட்டி சட்டவிரோத விகாரையை அகற்றக்கூடாது என்பதில் அக்கறையாக உள்ளார். அதேபோல் அரசியல் கோமாளியொருவரும் தையிட்டி விகாரையை அகற்றக்கூடாது என கூறி வருவது திட்டமிட்ட அரசு முகவர்களாக இவர்கள் செயற்படுகிறார்கள். தையிட்டி சட்டவிரோத விகாரை போராட்டத்தை கொச்சைப்படுத்தியவர்கள் நேற்று இடம்பெற்ற மக்கள் போராட்டத்தை பார்த்திருப்பார்கள். மக்களின் உணர்வுகளை அறிந்திருப்பார்கள். தையிட்டியில் தனியார் காணியில் சட்டவிரோதமாக ராணுவத்தின் அனுசரணையுடன் கட்டப்பட்ட தையிட்டி விகாரை காணி மக்களிடம் ஒப்படைக்க வேண்டும். மக்கள் தமது கொள்கையில் உறுதியாக இருக்கின்றார்கள். மக்களின் காணிகள் மக்களுக்கே வேண்டும், மாற்று காணிகளை ஏற்க மாட்டோம். ஆகவே சட்டவிரோதமாக கட்டப்பட்ட தையிட்டி விகாரை உடைக்கப்பட வேண்டும். பதவிகளுக்காக தமிழ் மக்களை காட்டிக் கொடுப்பதை அரசின் முகவர்கள் நிறுத்த வேண்டும் என அவர் மேலும் தெரிவித்தார். வன்னி மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திலீபன் இந்தியாவில் கைது செய்யப்பட்டுள்ளார். இலங்கையிலிருந்து இந்தியாவின் மதுரைக்கு சென்ற EPTP கட்சியின் முன்னாள் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் திலீபன் அங்கிருந்து பிரிதொரு கடவுச்சீட்டில் வெளிநாடு செல்ல முற்பட்ட நிலையில் இந்தியாவின் கேரளாவின் கொச்சி என்ற இடத்தில் வைத்து தமிழக போலீசாரால் கடந்த திங்கட்கிழமை கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் இந்தியாவின் புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இலங்கையின் கடல் வளத்தை அழித்தொழிக்கும் நடவடிக்கையில் தமிழக மீனவர்கள் ஈடுபட்டுள்ளனர் எனவும் இவ்வாறு நாசகார செயலில் ஈடுபட்டுவிட்டு செல்லும் வழியில் தொப்புள் கொடி உறவுகள் என கூறுவதில் பயனில்லை எனவும் கடற்றொழில் மற்றும் நீரியல் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்தார். தமிழக மீனவர்கள் அத்துமீறும் செயற்பாடு தொடர்பில் இன்று ஊடகவியலாளர்களுக்கு விசேட கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், தமிழக மீனவர்களின் அத்துமீறல் அதிகரித்துள்ளது. கடந்த காலங்களில் 3 நாட்கள் வந்தார்கள். தற்போது 7 நாட்களுக்கும் வருவதற்கு முற்படுகின்றார்கள். எமது நாட்டு மீன்களை பிடிப்பது மட்டுமல்ல, கடல் வளத்தையே நாசம் செய்கின்றனர். இதனால் நாளைய தலைமுறையினருக்குரிய கடல் வளம் இல்லாமல் போகின்றது. எனவே இலங்கை எல்லைக்குள் வந்து மீன்பிடிக்க வேண்டாம் என தமிழக மீனவர்களிடம் கேட்டுக்கொள்கின்றோம். அதற்கான உரிமை அவர்களுக்கு கிடையாது. எமது நாட்டு கடல் எல்லைக்குள் வந்து மீன்களை பிடித்துக் கொண்டு செல்லும் வழியில் எங்களை தொப்புள் கொடி உறவுகள் என கூறுவதில் பயனில்லை. தமிழக மீனவர்கள் மீதோ தமிழக தலைவர்கள் மீதோ எமக்கு எவ்வித கோபமும் இல்லை. ஒரு சில மீனவர்கள் தான் ட்ரோலர் படகுகளை பயன்படுத்தி தடை செய்யப்பட்ட வலைகளையும் பயன்படுத்தி எமது கடல் வளத்தை நாசமாக்குகின்றனர். அதனையே நாம் எதிர்க்கின்றோம். எமது நாட்டு எல்லைக்குள் அத்துமீறாவிட்டால் எவரையும் கைது செய்ய வேண்டிய தேவைப்பாடு எழாது. எனவே எங்களது கடல் எல்லைக்குள் புகுந்து கடல் வளங்களை நாசமாக்க வேண்டாம் என போராடும் தமிழக மீனவர்களிடம் கேட்டுக்கொள்கின்றோம். அவர்கள் எல்லை தாண்டாவிட்டால் எவ்வித பிரச்சனையும் எழாது என்றார். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுஜீவ சேனசிங்க தம்மை பற்றி போலியான தகவல்களை பரப்பியதாக கூறி யூடியூப் அலைவரிசைக்கு எதிராக நிகழ்நிலை பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் முறைப்பாடு செய்துள்ளார். சுவிட்சர்லாந்தை தளமாக கொண்ட தனிநபரால் நடத்தப்படும் யூடியூப் அலைவரிசை தனக்கு எதிராக அவதூறு குற்றச்சாட்டுகளை சுமத்தி தனது தனிப்பட்ட தகவல்களை வெளியிட்டதாக மனுதாரர் கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் தெரிவித்தார். இந்த முறைப்பாட்டில் யூடியூப்பின் தாய் நிறுவனமான கூகுள் நிறுவனத்தை பிரதிவாதியாக அவர் பெயரிட்டுள்ளார். சட்டவிரோதமாக பொருத்தப்பட்ட வியட் லேண்ட் குரூசர் வாகனத்தை சுஜீவ சேனசிங்க வைத்திருந்ததாகவும் பயன்படுத்தியதாகவும் யூடியூப் சேனல் குற்றம் சாட்டியுள்ளது.
இந்த அலைவரிசையின் ஏனைய செய்திகள் முன்னாள் எம்பியை விடுதலை புலிகளுடன் தொடர்புபடுத்தி மேலும் குற்றச்சாட்டுகளை முன்வைத்தது. இது பொய்யானது மற்றும் அவதூறானது என்று சேனசிங்க குறிப்பிட்டார். தவறான தகவல்களுக்கு எதிராக ஒரு முன்னுதாரணத்தை ஏற்படுத்தவும் அத்தகைய பொய்யான குற்றச்சாட்டுகளில் இருந்து தனி நபர்களை பாதுகாக்கவும் சட்ட நடவடிக்கை மேற்கொண்டதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். எமது ஆட்சி காலத்தில் மின்சார சபையின் உயர் அதிகாரியின் முறையற்ற செயற்பாட்டின் காரணமாகவே மின் விநியோகம் துண்டிக்கப்பட்டது. இந்த அதிகாரிக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க தீர்மானித்த போது அப்போதைய ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ச அதற்கு இணக்கம் தெரிவிக்கவில்லை என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் காமினி லொக்குகே தெரிவித்தார். பிலியந்தல பகுதியில் இன்று நடைபெற்ற ஆசன அமைப்பாளர்களுடனான கலந்துரையாடலின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் இவ்வாறு குறிப்பிட்டார். அவர் மேலும் கூறுகையில், மின் விநியோக துண்டிப்பு தற்போதைய பிரதான பிரச்சனையாக காணப்படுகிறது. இதற்கு அரசாங்கம் பொறுப்பு கூற வேண்டும் என்று குறிப்பிடப் போவதில்லை. மின்சார சபையின் பொறியியலாளர்களே பொறுப்பு கூற வேண்டும். ஆட்சிக்கு வரும் அனைத்து அரசாங்கங்களையும் மின்சார சபையை நெருக்கடிக்குள்ளாக்கியுள்ளது. எமது அரசாங்கத்தில் மின் விநியோகம் துண்டிக்கப்பட்ட போது அவ்விடயம் குறித்து மின்சாரத்துறை அமைச்சர் என்ற ரீதியில் குற்ற புலனாய்வு பிரிவில் முறைப்பாடு அளித்தேன். விசாரணைகளில் மின்சார சபையின் உயர் அதிகாரியின் முறையற்ற செயற்பாட்டின் காரணமாகவே மின் விநியோகம் துண்டிக்கப்பட்டது என்பது தெரியவந்தது. இந்த அதிகாரிக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க தீர்மானித்த போது அப்போதைய ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ச அதற்கு இணக்கம் தெரிவிக்கவில்லை. மின்சார சபையின் முறையற்ற செயற்பாடுகள் குறித்து முறையான விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும். அத்துடன் மின்சார சபைக்குள் அரசியல் செயற்பாடுகள் தீவிரமடைந்துள்ளது. மக்கள் விடுதலை முன்னணிக்கு சார்பான தொழிற்சங்கத்தினர் எப்போதும் நெருக்கடிகளை ஏற்படுத்தும் வகையில்தான் செயற்படுவார்கள் என்றார். தேசிய கண் வைத்தியசாலையின் உணவுகள் விற்பனை செய்யப்பட்டமை தொடர்பில் ஆராய்ந்து அந்த வைத்தியசாலையின் பிரதி பணிப்பாளர் விசேட வைத்தியர் ஜெயருவன் பண்டாரவுக்கு சமையலறை பணியாளர்களால் அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. குறித்த விற்பனை தொடர்பில் சமையலறை பணியாளர்கள் இருவரை அழைத்து அவர் நேற்று முன்தினம் விசாரணை நடத்திய நிலையில் இவ்வாறு அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. நோயாளர்களுக்கு வழங்கப்படும் உணவுகள் வெளியில் கொண்டு செல்லப்பட்டு விற்பனை செய்யப்படுகின்றமை தொடர்பில் வைத்தியசாலையின் கட்டுப்பாட்டு பிரிவுக்கு தகவல் கிடைத்திருந்தது. இந்த விடயம் தொடர்பில் விசாரணை நடத்துமாறு சுகாதார அமைச்சுக்கு 3 மாதங்களுக்கு முன்னர் அறிவிக்கப்பட்டிருந்த போதிலும் இதுவரையில் விசாரணை நடத்தப்படவில்லை என தெரிவிக்கப்படுகிறது. அத்துடன் இவ்வாறு உணவுகள் வைத்தியசாலைக்கு வெளியில் கொண்டு செல்லப்பட்டு விற்பனை செய்யப்படும் சம்பவங்கள் தொடர்பான சிசிடிவி காணொலி காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் பரப்பப்படுகின்றன. இந்த நிலையில் குறித்த சம்பவம் தொடர்பில் கருத்துரைத்த வைத்தியர் ஜெயரூபன் பண்டார இது தொடர்பில் சுகாதார அமைச்சின் ஊடாக விசாரணைகள் இடம்பெறும் என எதிர்பார்ப்பதாக குறிப்பிட்டார். யாழ்ப்பாணம் கோம்பையின் மணல் இந்து மயானத்தில் அமைக்கப்பட்டுள்ள மருத்துவ எரியூட்டியால் தமக்கு பாதிப்பு ஏற்படுவதாக தெரிவித்து அப்பகுதி மக்கள் நேற்று எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மருத்துவ எரியூட்டியில் மருத்துவ கழிவுகள் எரிக்கப்படுவதால் அதிலிருந்து கிளம்பும் புகை காரணமாக சுவாச பிரச்சினை, துர்நாற்றம் என்பன ஏற்படுவதால் அயலில் வசிக்கும் தாம் பாதிக்கப்படுவதாக அப்பகுதி மக்கள் விசனம் தெரிவித்தனர். இந்த நிலையில் போராட்டக்காரர்களை சந்தித்த தேசிய மக்கள் சக்தியின் யாழ்ப்பாண மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி குறித்த விடயம் தொடர்பில் உரிய தரப்புகளுடன் ஆராய்ந்து நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்தார். யாழ் போதனா வைத்தியசாலை மருத்துவ கழிவுகளை எரியூட்டுவதில் கடந்த காலங்களில் பல்வேறு சர்ச்சைகள் எழுந்த நிலையில் எரியூட்டியை அமைப்பதற்கான இடத்தை தேர்வு செய்வதில் இழுபறி காணப்பட்ட நிலையில் ஐக்கிய நாடுகள் அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் 40 மில்லியன் ரூபாய் நிதி பங்களிப்பில் குறித்த பகுதியில் எரியூட்டி கடந்த வருடம் உருவாக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்டது. கொழும்பு புறக்கோட்டை பிரதேசத்தில் உள்ள களஞ்சிய சாலை ஒன்றில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 5 கிலோ நிறையுடைய 3000 அரிசி மூடைகள் இன்று கைப்பற்றப்பட்டுள்ளதாக பாவனையாளர் அலுவலக அதிகார சபையின் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பாவனையாளர் அலுவலக அதிகார சபைக்கு கிடைத்த தகவலின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கையின் போதே இந்த அரிசி மூடைகள் கைப்பற்றப்பட்டுள்ளன. இந்த அரிசி தொகையானது ரம்லான் பண்டிகையை முன்னிட்டு சந்தைகளில் அதிக விலைக்கு விற்பனை செய்வதற்காக இவ்வாறு மறைத்து வைக்கப்பட்டுள்ளதாக விசாரணையில் தெரியவந்துள்ளது. இவ்வாறு மறைத்து வைக்கப்பட்டிருந்துள்ளதாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இது தொடர்பில் பாவனையாளர் அலுவலக அதிகார சபை விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றது. அனுராதபுரம் புனித பகுதியில் யாத்ரீகர்களிடமிருந்து பணம் மற்றும் நகைகளை திருடியதாக சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட போது திருடன் போலீஸ் அதிகாரியின் காது மடலின் ஒரு பகுதியை கடித்துள்ளார். காயமடைந்த அதிகாரி அனுராதபுரம் போதனா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். உடமலுவ போலீஸ் நிலையத்தைச் சேர்ந்த துணை இன்ஸ்பெக்டர் ருவன்வெளி செய்யவிலிருந்து ஸ்ரீ மகாபோதிக்கு செல்லும் பாதையில் பணியில் ஈடுபட்டிருந்த போது சந்தேக நபர் ஒரு நீர் சேமிப்பு தொட்டியின் அருகே சுற்றித் திரிவதாக தகவல் கிடைத்தது. அந்த அதிகாரி அவரை கைது செய்ய
முயன்றபோது சந்தேக நபர் அவரது காது மடலின் ஒரு பகுதியை கடித்தார். இருப்பினும் சம்பவ இடத்திற்கு விரைந்த மற்றொரு அதிகாரியின் உதவியுடன் சந்தேக நபரை கைது செய்ய முடிந்தது. சந்தேக நபர் அனுராதபுரம் சங்கமித்த மாவட்டத்தைச் சேர்ந்தவர் ஆவார். குற்றவியல் மிரட்டல், போலீஸ் அதிகாரிக்கு கடுமையான காயங்களை ஏற்படுத்துதல் மற்றும் போலீசாரின் கடமைகளுக்கு இடையூறு விளைவித்தல் ஆகிய குற்றச்சாட்டுகளின் பேரில் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுவார் என்றும் போலீசார் தெரிவித்தனர். சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை அனுராதபுரம் போலீஸ் தலைமை கண்காணிப்பாளர் RM ஜெயவீர மேற்கொண்டு வருகிறார்.